என்னக்கா ஏதோ தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? புலம்புறேனா? நானா? இல்லையே. போச்சுடா, புலம்புனதே தெரியாம இருக்கா? ஓ, அத கேக்குறீங்களா? நாளைக்கு எல்லாம் சரியா நடக்குமா, நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத வாய் விட்டு பேசிட்டேன் போல இருக்கு. அக்கா, நானும் ராஜிமாவும் உன் கூட தானே இருக்கோம். நீ ஏன் பயப்படுற? உன் கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராது. நீ தைரியமா இரு. அந்த மல்லி எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியலையே நிஷா. அது தெரியற வரைக்கும் நமக்கு டென்ஷன் தானே. அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரேணு, அந்த மல்லி எல்லாம் ஒரு ஆளே இல்ல. இத பாரு, அதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்ல. எந்த பிரச்சனையும் எழுப்பணுமோ அந்த பிரச்சனையை எழுப்பி கவனமா விஜய வச்சு அவளை வீட்டை விட்டு போக வச்சிட்டோம்ல. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பண்ணுவோம். நீ கவலைப்படாத. சரி ராஜி, நான் தைரியமா இருக்கேன். அம்மா, நம்ம நாளைக்கு கல்யாணத்துக்கான ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணிடுவோம். அங்க போய் கோவில்ல அது இல்ல இது இல்லன்னு அலைஞ்சிட்டு இருக்க வேணால. பரவாயில்லையே, அக்கா கல்யாணத்துக்காக நீ இவ்ளோ யோசிக்கிற. அக்கா வழி விட்டாதான் உன் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தானே இதெல்லாம். ஆமா ஆமா, அதுக்குதான். சேச்சா, அதெல்லாம் இல்ல. என் அக்கா கழுத்துல 2வது தடவை தாலி ஏறுது. அது காலத்துக்கும் நிலைச்சிருக்கணும்ல, அதுக்காக தான். ஏய், என்ன நீ சின்ன விஷயத்தெல்லாம் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரி வா, லிஸ்ட் போடலாமா? ரேணுகா, பொண்ணா லட்சணமா ஜாலியா இரு, ஓகேவா? போலாம். எவ்வளவுங்க வேற ஆள் ஆளுக்கு ஸ்கோர் பண்ண பாப்பாளுங்க. அந்த ராஜி நடனா அவதான் மல்லி வெளிய அனுப்பினாலாம். பிக்ஸ் வந்த மாதிரி டிராமா பண்ணி அவளை வெளிய அனுப்ப நாப்பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ மடல் குத்திக்கிட்டு அலையிறான். நானே ரகு விஜய்க்கு கால் பண்ணிடுவாரோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். மேடம், நீங்க இந்த போன்ல இருந்து ஒருத்தருக்கு கால் பண்ணீங்கல்ல, அவர் லைன்ல தான் இருக்காரு மேடம். அப்படியா? கொடுங்க, நான் பேசிட்டு வரேன். இங்கே உட்காருங்க. ரகு, எங்க போயிட்ட நீ? ஏன் போன் எடுக்கல? சுடர், ஜஸ்ட் கூல் டவுன். ஒரு 10 மினிட்ஸ் நான் போன்ல இருந்து கொஞ்சம் அவே இருந்தேன். அதுக்கு இவ்வளவு கோவமா? 10 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம் ரகு. இங்க இருக்கிற பிரச்சனையில ஒரு நிமிஷம் கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். சரி, என்ன விஷயம் சொல்லு. எங்க பாரு, விஜயோட போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால அவன் ஏன் போன் எடுத்துட்டு போயிருக்கான். நீ எதுக்காகவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிடாத. ஓ மை காட், நல்ல வேலை நீ சொன்ன. ஆக்சுவலா நான் இப்போ அந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போனேன். நல்ல வேலை கால் பண்ணல. கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. இங்க பாரு ரகு, நான் சொல்ற வரைக்கும் நீ எதுக்காகவும் போன் பண்ணாத, மெசேஜும் பண்ணாத. ஓகே ஓகே. அப்புறம் எல்லாமே ரைட்டா நடந்துட்டு இருக்கா? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த மல்லி என்ன பண்ணுவாளும் தான் திக்கு திக்குன்னு இருக்கு. அவ இன்னும் என் ரேடார்க்குள்ள சிக்கல. அவ எங்க இருக்கானோ தெரியல. ஏதாவது க்ளூ கிடைக்கட்டும், அவளை அப்படியே லாக் பண்ண வேண்டியதுதான். இத்தனை நாள் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறதே தப்பு ரகு. இந்த வளையல் ரகுவோட வீட்ல இருந்துச்சு. ஆமா, அன்னைக்கு அவ தொலைஞ்சு போனப்ப கூட அவளை நாம ரகு வீட்டு பக்கத்துல தானே பார்த்தோம். அப்போ அந்த ரகு அவளும் கூட்டா. ஐயோ, அப்போ இவ்வளவு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்காளா? என்ன பிளான் பண்ணிருப்பாங்க? ரகு கிட்டயா பேசிட்டு இருக்கா? ரஞ்சிதா சொன்ன மாதிரி இவங்க 2 பேருக்கும் இடையில தெளிவான ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்கே. ரகுக்கும் இவளுக்கும் அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு? முதல்ல இவ ரகு கிட்ட தான் பேசுறாளான்னு செக் பண்ணுவோம். ரகுக்கு கால் பண்ணி பாப்போம். ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. நாம தான் இந்த வீட்ல ஒரு தனி ஸ்கெட்சோட இருக்கோம்னு பார்த்தா இவ ஒரு ஸ்கெட்சோட இருக்காளே. இவளோட ஸ்கெட்ச் விஜயா இல்ல கதிரேசனான்னு தெரியலையே. இவ அம்னிஷியா பேஷண்ட்னு சொல்லி ஏமாத்துறான்னு நினைச்சா மறு நிமிஷமே இவ அம்னிஷியா பேஷண்ட் தான் ரிப்போர்ட் வருது. இவ ஒரு ஃபோர்ஜரி, ரேணுகா இல்ல ஏதோ ஒரு ஏமாத்துக்காரி தான் முடிவு பண்ணா மறு நிமிஷம் டிஎன்ஏ இவ ரேணுகா தான் சொல்லுது. இவ விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. இவ கழுத்தை அப்படி நெரிச்சு கொன்னதுக்கு அப்புறமும் இவ உயிரோட வர முடியுமா? அப்படி அவதான் உயிரோட வந்திருக்கானா அவளுக்கே என்ன தெரியல. முதல்ல இவளோட மர்மத்தை கண்டுபிடிச்சாகணும். ஓகே ரகு,
இதுதான் இங்க இருக்கிற பொசிஷன். எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். எப்படி எல்லாம் தயாரா இருக்கணுமோ தயாரா இரு. நம்மளுடைய என்டையர் டீமும் தயாரா இருக்கும், நீ கவலையப்படாத. ஓகே. இந்தாங்க உங்க சரிங்க. phone. Thanks. பரவாயில்ல, வரேங்க மேடம். சரி வாங்க. ராஜியா? ராஜி கூப்பிட்டுருக்காங்களே, என்னவா இருக்கும்? லெட் மீ செக். சுடர் சொல்ற பிரச்சனைய பார்த்தா ரொம்ப கவனமா இருக்கணும் போலயே. என்ன இவன் உடனே லைனுக்கு வரான்? ரகு சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஆ, அப்படியா? ஏன் கிட்ட இருந்து காலா? ஓ, தெரியாம கைப்பட்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சாரி. பரவாயில்ல, நான் ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ தான் கால் பண்ணேன். ஏதாவது இருந்தா கூப்பிடுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. இவன் ரொம்ப ஹம்பிளா தான் பேசுறான். ரேணுகாவை விட இவன் பெரிய பிளான் வச்சிருப்பான் போல இருக்கே. நாகு, மனோகரும் மல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்கல்ல? அவங்க கிளம்பிட்டாங்கங்க. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் இன்னும் வராம இருக்காங்க? காலையிலேயே வந்துருவோன்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னும் ஆளை காணமே. நாளைக்கு கல்யாணம். ஐயோ, என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு முடிவு பண்ணணும். ஆனா அவங்க இன்னும் வராம இருக்காங்களே. என்ன செய்யறதுன்னா போய் வெட்டி போட்டுற வேண்டியதுதான். யார? வேற யார? ரேணுகாவை நடிச்சுக்கிட்டு இருக்கால, அவ்வளவுதான். யோ, சும்மா யாரையாவது வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அதுவே ஒரு நாள் நடந்துற போகுது. சும்மாரியா? அப்புறம் ஒருத்தி என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருப்பா, அவளை வீட்டை விட்டு துரத்துவா, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அத புத்தியால என்ன செய்யணும்னு யோசிக்கணும். இன்னமும் ஊர்ல பேசுற மாதிரி வெட்டுவேன் குத்துவேன்னு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏய், இல்ல நாகு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ரொம்ப எல்லை மீறி போச்சுன்னு வச்சுக்க, எனக்கு தெரிஞ்சதுல அருவா மட்டும்தான். ஆமா ஏங்க, என்ன உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அருவா மட்டும்தான்? ஐயோ, விஜய் தம்பி மல்லி எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. சமாளிப்போம். என்ன ஏதோ அருவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அது தம்பி, ஒரு பெரிய மரம் ஒண்ணு ஊர்ல வளர்ந்து இருந்துச்சு. அத கையால உடைச்சு விடுங்கன்னு அருவா வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு இந்த மனுஷன். ஆமா, ரொம்ப பெருசா வளர்ந்துச்சுன்னா அருவால வச்சுதானே சரி பண்ண முடியும். அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, மல்லி எங்க? காலையிலேயே வந்துருவான்னு சொன்னீங்களே. மல்லி காலையிலேயே வந்துட்டா தம்பி. இப்பதான் மனோகர் அண்ணனுக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்குன்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கா. ஹாஸ்பிட்டலா? எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க? எந்த ஹாஸ்பிட்டலுங்க? தெரியல தம்பி, ஏதோ மனோகர் அண்ணன் தான் கூட்டிட்டு போனாரு. மல்லி போன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஆமா தம்பி, அவளோட போன்ல சார்ஜ் இல்லாம இருந்தது. மல்லி, விஜய் தான் ஃபோன் பண்றானோ? அண்ணன் எடுக்க வேண்டானே. அண்ணன் நம்ம கோவிலுக்கு போயிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. காலையில வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப எடுத்தா சிக்கலாயிடும், எடுக்காதீங்கன்னு. சரிம்மா, நான் எடுக்கல. விஜயா இருந்தா பொய்யே சொல்ல முடியாது, 100 கேள்வி கேட்பான். மனோகர் மாமாவும் போன் எடுக்காம இருக்காரு. அவருக்கு தான் உடம்பு சரியில்லையே, அவர் எப்படி எடுப்பாரு தம்பி? என்ன விஷயமாப்ல? எதுக்கு இப்ப மல்லியை தேடுறீங்க? நாளைக்கு மல்லி கல்யாணத்துக்கு வரணும்ல. அப்போ கல்யாணம் பண்றதுல உறுதியா இருக்கீங்க? இத பத்தி போதுமான அளவுக்கு நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். திரும்பவும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்காதீங்க. மாப்ள, எனக்கு ரத்தம் கொதிக்குது மாப்ள. ஊர்ல எல்லாரும் என்ன காரி துப்புவான். நீ இருந்தும் உன் தங்கச்சி புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணி விட்டுருக்கேன் கேவலமா பேசுவான். எனக்கு என் மூஞ்சி எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, நான் மல்லியை கல்யாணம் பண்ணப்ப நான் கல்யாணமே ஆகலன்னு சொல்லிலாம் கல்யாணம் பண்ணல. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்ன ஒண்ணு, ரேணுகா இறந்து போயிட்டான்னு நினைச்சேன்.
அவ உயிரோட வந்துட்டா. இது மாதிரி எதிர்பார்க்காத சூழ்நிலை யார் வாழ்க்கையில வேணாலும் வரும். அதை எப்படி நேர்மையாவும் உண்மையா சந்திக்கிறோங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கு. நான் என் மனசாட்சிக்கு உண்மையா இந்த பிரச்சனையில நடந்துக்க விரும்புறேன். அதனால எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை பெத்தவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது தம்பி. ஆரம்பத்துல அப்படிதாங்க இருக்கும். ஆனா அது உண்மை தெரிஞ்சிருக்குல்ல, போக போக எல்லாம் சரியாயிடும். ஏன்னா என்னையும் மல்லியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. மல்லி எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு தெரியல, போனும் போக மாட்டேங்குது, எப்ப வருவான்னு தெரியல. சமாளி நாகு. கண்டிப்பா சாயந்தரம் ஆயிடும் நினைக்கிறேன் தம்பி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு சாயந்தரம் ஆக போகுது? அது காய்ச்சல் ஜாஸ்தியா இருக்கதால இந்த குளுக்கோஸ் எதுவும் ஏத்த சொன்னாங்க, அதனாலதான். நீங்க யாராவது போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு மல்லி எல்லாம் அனுப்புறீங்க? இல்ல தம்பி, மல்லி தானே படிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு தானே இந்த ஊரை பத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். ஒரு விஷயம் பேசணும்னு வரும்போது அவ இல்லாம இருக்கிறது டிஸ்டர்பா இருக்கு. நான் மல்லி கிட்ட 2 நாளா பேசல. என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போங்க தம்பி, நான் மல்லி வந்ததும் உங்களுக்கு பேச சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். மல்லி வந்த உடனே என்ன கூப்பிட சொல்லுங்க. மல்லி எந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பா? என்ன வாய்ஸ் மெசேஜ் மாதிரி இருக்கு? ரேணுகா நம்பருக்கு யார் அனுப்பியிருப்பா? யாரா இருக்கும்? ஹாய் கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம். நீ விரும்பின மாதிரியே உன் கழுத்துல தாலி ஏற போகுது. உன் வாழ்க்கையே மாற போகுது. அவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சியில நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதனால நாளைக்கு நான் அங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன். உன் முன்னாடி வந்து நிப்பேன். என் முன்னிலையில தான் உன் கல்யாணமே நடக்கும். யார் இப்படி வில்லன் மாதிரி சிரிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது? ஏதோ புது நம்பரு, அவன் தலைமையில தான் கல்யாணமே நடக்கும்னு சொல்றான். யாரா இருக்கும்? ஹலோ, சொல்லுங்க. ஏய், நீ யாரு? எதுக்கு இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்க? வாய்ஸ் மெசேஜா? நான் எதுவும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலையே. ஏய், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கேன், நீ அனுப்பலங்கற. யார் நீ? எதுக்கு என் வைஃப்க்கு மெசேஜ் அனுப்பியிருக்க? சார், ஞாபகம் வந்துருச்சு சார். நான் அனுப்பல. நான் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்க்கறேன். எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்க தான் என்கிட்ட போனை பேசுறத கேட்டாங்க. அவங்க இப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். உன் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்களா? யார் அது? சாப்பிட வந்தவங்க யாருன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீ சென்னையா? எங்க இருக்க? சார், இது ஒசூர்ல இருந்து வேலூர் போற ரோட்ல இருக்கு சார். செல்வம் மிஸ்னு பேரு. ஓசூர்ல இருந்து வேலூர் வர்ற வழியா? அங்க இருந்து யார் இப்படி ரேணுகாக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா? ஒரே குழப்பமா இருக்க. யாரா இருக்கும்? தம்பி, உன் பேர் என்ன? மணி சார். மணி, இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். எனக்கு அந்த 2 பேர் பத்தின தகவல் வேணும். அவங்கள பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்னு சொல்ல முடியுமா? சார், இங்க சிசிடிவி இருக்கு. சிசிடிவில பார்த்து போட்டோவை எடுத்து அனுப்புறேன். அனுப்பு, உடனே அனுப்பு. சரிங்க சார். தேங்க்ஸ். சார், அந்த போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். இவங்களா? இது இவங்க வேலை தானா? இந்த ஆப்ல குரலை மாத்தி ஏதோ தெரியாதவங்க மாதிரி ரேணுகாவை மிரட்டுறாங்களா? நினைச்சேன். இந்த மனோகர் மாமா இருக்காரே, அடங்கவே மாட்டாரு போல. ஆமா,
இவங்க எதுக்கு ஓசூர் போயிருக்காங்க? என்ன மாப்ள? என்ன தம்பி திரும்ப வந்துட்டீங்க? சாவி ஏதாவது விட்டு போயிட்டீங்களா? எங்க கொஞ்சம் சாவி இருக்கா தேடுங்க. சாவி சாவி எங்க தம்பி? எங்க வச்சீங்க? யோ எங்க என்ன பாரியா? மல்லியும் மனோகர் மாமாவும் எங்க போயிருக்காங்கன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேனே தம்பி, ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கு? மல்லி வரட்டும், நான் இருந்து பார்த்துட்டே போறேன். இல்ல தம்பி, அவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியலையே. அவங்க எத்தனை மணிக்கு வேணாலும் வரட்டும், நான் இருந்து பார்த்துட்டே போறேன். ஃபோன் பண்ணி எப்போ வருவாங்க, எங்க இருக்காங்கன்னு கேளு. தம்பி நீங்க இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் வேணா பால் வாங்கிட்டு வந்துட்டா? யோ இரியா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, பரவாயில்ல. இல்ல தம்பி, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, குடிக்க ஏதாவது குடுக்கணும்ல, அப்புறம் மல்லி என்னதான் திட்டுவா. யோ நீ தம்பி கிட்ட பேசிட்டு நான் வரேன். ஐயோ மல்லி, நாகு தான் ஃபோன் பண்றான். எடுங்கண்ணே, ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்றேன். ஹலோ அண்ணே, எங்க இருக்கீங்க? நாங்க இப்பதான் ஒசூரை தாண்டி வேலூர் கிட்ட வந்துட்டு இருக்கோமா. என்ன விஷயமா? ஐயோ, விஜய் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கு. மல்லிய பார்த்துட்டு தான் போவேன்னு அடம் புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஐயோ, என்ன நாங்க பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி உட்கார்ந்திருக்காப்லையா? எப்படி பார்க்க முடியும்? ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே அண்ணி? மல்லி, விஜய் தம்பி 2 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்கு. 2 நாளும் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிட்டு தான் இருக்கும். இன்னைக்கும் அதே மாதிரி தான் சொல்லி அனுப்பணும். என்ன நினைச்சதோ தெரியல, போன தம்பி திரும்ப வந்து உட்கார்ந்துருச்சு. மல்லி வந்ததுக்கு அப்புறம் மல்லிய பார்த்துட்டு தான் போவேன்னு அடமா உட்கார்ந்துட்டு இருக்குடி. என்ன நீ ஹாஸ்பிடல் போயிருக்காங்க, வரதுக்கு சாயங்காலம் ஆகும்னு சொல்ல வேண்டியதானே? அததான் சொல்லி அனுப்புனேன். ஆனாலும் இருந்து நான் பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதமா உட்கார்ந்துருக்கு. மல்லி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு? நீ ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுறியா? ஐயோ, விஜய் கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது. நாகு, நான் சொல்றத அப்படியே சொல்லு. மனோகர் அண்ணாக்கு ரொம்ப முடியலையா, பக்கத்துல வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காளாம், வர்றதுக்கு நைட் ஆகும்னு சொல்லு. அவன் தானா கிளம்பி போயிடுவாமா? சரிண்ணே, அப்படியே சொல்றேன். சரி, வச்சிடுறேன். தம்பி, காஃபி சாப்பிடுங்க மாப்ள. தம்பி, இப்பதான் மனோகர் அண்ணன் போனுக்கு கால் பண்ண, மல்லி தான் எடுத்துச்சு. மனோகர் அண்ணனுக்கு பாவம் ரொம்ப முடியலையா, அதான் வேற ஒரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாளாம். வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடுமா. நீங்க வீட்டுக்கு போங்க, மல்லி வந்ததும் உங்களுக்கு கால் பண்றாளாம். அப்படியா? இத மல்லி சொன்னாளா? ஆமா ஆமா தம்பி, மல்லி தான் சொன்னா. உங்ககிட்ட இவ்ளோ லென்த்தா பேச முடிஞ்சவளுக்கு என்கிட்ட பேச முடியலையா? நீங்க டென்ஷன்லாம் ஆக வேணாம். முதல்ல எப்போ வருவானே தெரியாம இருந்துச்சு, இப்ப சாயங்காலம் வந்துருவான்னு தெரிஞ்சிருச்சுல, பரவாயில்ல. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இருந்து பார்த்துட்டே போறேன், சரியா? சரிங்க தம்பி. மாப்ள, உங்களுக்கு கல்யாண வேலை எல்லாம் இருக்கும்ல? அத நான் பாத்துக்கிறேங்க, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி சரி. அக்கா, நாளைக்கு இதே நெக்லஸ் போடு, இது அட்டகாசமா இருக்கு. நிஷா, இதோட ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கவா? அதெல்லாம் வேண்டாம்க்கா, நீ இந்த மாதிரி போடுறதுதான் நல்லா இருக்கும். ஓகே நிஷா, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வந்துருங்க. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? ஆமா, டைம் எல்லாம் ஆயிடுச்சு, வா. அப்ப ஏன் விஜய் இன்னும் வரல? பக்கத்துல காஃபி ஷாப்புக்கு தானே போறேன்னு சொன்னாரு.
விஜய் எப்போ வருவான்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல நீங்க வாங்க சாப்பிட்டுறலாம். ராஜி, நான் 2-3 நாளா விஜயோட தான் சாப்பிடுறேன். அது நல்லா இருக்கு. இன்னைக்கும் நான் விஜயோடவே சாப்பிடுறேனே. அவன் என்னைக்கு வர்றது, நீ என்னைக்கு சாப்பிடுறது? ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜி, நான் விஜயோடவே சாப்பிடுறேன். அது எனக்கு ரொமான்டிக்கா ஃபீல் ஆகுது. இருங்கம்மா, நான் மாமாக்கு கால் பண்றேன். ராஜி, இந்த டிசைன் எனக்கு நல்லா இருக்குல்ல? என்ன நிஷா? மாமா எங்க இருக்கீங்க? நான் தான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போறேன்னு சொன்னேன்ல. மாமா, இங்க ரேணு உங்களோட சாப்பிடணும்னு சாப்பிடாமலே இருக்கா. ஏன் ரேணுகா சாப்பிட சொல்லு. மாமா, நான் சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. நீங்களே சொல்லிடுங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? ரேணுகா சாப்பிட சொல்லு, நான் அப்புறம் பேசுறேன். மாமா, நோ வே. அது என்ன எப்ப பார்த்தாலும் என் அக்காவை இப்படி காக்க வச்சுட்டே இருக்கீங்க? ஒரு 2 நாள் லீவ் போட்டு என் அக்கா கூட இருக்க முடியாதா? அப்படி என்ன வேலை? கல்யாணத்துக்காக கூட 2 நாள் லீவ் எடுக்க முடியாத வேலை? தம்பி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.